தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை விலக்க கோரி பொதுச் செயலாளர் ராதாரவி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் தேர்தல் வரும் ஜூலை 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தலை எதிர்த்து நடிகர் விஷால், நாசர், கார்த்திக் ஆகியோர் ஒரு வழக்கும், சங்க உறுப்பினர் பூச்சி முருகன் இன்னொரு வழக்கும் என தனித்தனியே வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கில் நடிகர் சங்கத்தின் விதிகளுக்கு எதிராக இந்த தேர்தல் நடைபெற இருப்பதாகவும், மேலும் 5 ஆண்டுகள், அதாவது சங்கத்தின் உறுப்பினராக சந்தா செலுத்தி 5 ஆண்டு உறுப்பினர்களாக இருந்தால் போதும் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற விதியை மாற்றி 7 ஆண்டுகள் என்று மாற்றி இருப்பதாகவும், எனவே நடிகர் சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ரவிச்சந்திர பாபு நடிகர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தடை உத்தரவை எதிர்த்து, அதாவது தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ராதாரவி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மேல்முறையீடு மனுவில் எந்த விதிமுறைகளும் மீறப்படவில்லை என்றும், தேவைப்பட்டால் புதிதாக அறிவிப்பு வெளியிட்டு அந்த தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதியின் முடிவில் எந்த தவறும் இல்லை என்று நீதிபதி கவுல் கருத்து தெரிவித்தார். மனுவினை விசாரித்த தலைமை நீதிபதி தனி நீதிபதியின் உத்தரவில் எந்தவித குறையும் இல்லாததால் இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டார். மேலும் சங்கங்களின் பதிவாளர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரிபார்த்து 2 வாரங்களுள் பதில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சங்க விதிகள் தொடர்பாக சங்கத்தினுடைய பதிவாளர் ஆய்வு செய்து இது தொடர்பாக வருகிற 28ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஒரு கண்காணிப்பாளரை நியமிப்பதா வேண்டாமா என்பது பற்றி முடிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.